கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு தேவனே நீர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, வானம் பூமி ஒளிந்து போகும், உடைய வசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று எழுதியிருக்கிறபடி அழியாத கர்த்தாவே வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறீர். உடைய வார்த்தைகளுக்கு கர்த்தாவே நடுங்குகிற உள்ளத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விதமாக செய்கிறீர். உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தாவே ஆழமாய் அவைகளை விசுவாசிக்க பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக செய்கிறபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று இந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய நன்றியை பிதாவாகிய தேவனுக்கு தெரிவிக்கிறார். ஏனென்றால் பிதாவானவர் பாருங்க பெரிய நன்மையை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். என்ன பெரிய நன்மைன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இது தேவனை தவிர யாரும் இதை செய்ய முடியாது. அப்பா அம்மா நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்கலாம், நண்பர்கள் நம்மை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், பாருங்க சொந்த பந்தங்கள் நம்மை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் யாரும் இப்பேற்பட்ட பெரிய உதவியை நமக்கு செய்ய முடியாது. பாருங்க, தேவன் மட்டும்தான் இந்த உதவியை நமக்கு செய்ய முடியும். இருளின் அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசனுடைய ஆளுகை கீழே இருந்தோம், பாவத்தின் பாருங்க பிடியிலே நாம் சிக்கி கிடந்தோம். அங்கேருந்து பாருங்க கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, எல்லாரும் சொல்லுவாங்க விடுதலையாக்கி பாருங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார். உட்படுத்த போகிறார்னு போடல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஏற்கனவே பாருங்க பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து பாருங்க தூக்கி எடுத்து கர்த்தர் இங்கே நினைச்சிட்டாரு, வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம பிசாசுடைய ராஜ்யத்துக்கு கீழே இல்லை. இன்னைக்கு நம்ம பாவத்தின் ஆளுகைக்கு கீழே இல்லை. இன்னைக்கு பிசாசுடைய பாருங்க கோர பிடிக்கு கீழே நாம இல்லை. நாம அவனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசுனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். கர்த்தருடைய பாருங்க கரத்தின் வல்லமைக்கு கீழே நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு தேவன் செய்த அற்புதமான செயல் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஞாபகம் கொண்டபடினாலே, அதை நினைத்து பார்த்தபடினாலே பாருங்க பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, நம்மளை காட்டில் ரொம்ப கெட்டிக்காரங்க, நம்மளை காட்டில் ரொம்ப நல்லவங்க, அவங்கெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. செத்தா அருமையான கண்ணை மூடினா அவங்களுடைய நிலைமை மகா பரிதாபம். பாருங்க, அவியாத அக்கினிக்குள்ளே அவர்கள் இறங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை காட்டிலும் நல்லவங்க, ஆனால் ரட்சிக்கப்படலை. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறாரு. நாம கண்ணை மூடினா மகிமைக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய ஸ்லாக்கியமே வேற. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கண்ணை மூடும்போது அவர்கள் பாருங்க தே ஆர் ப்ரொமோட்டட் டு க்ளோரி. அவங்க மகிமைக்குள்ளே பாருங்க அவர்கள் போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது ரட்சிப்பு. பாருங்க, 100 லட்சம் கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நேசித்தபடினாலே, கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்தபடினாலே இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். இதை நினைச்சு பார்த்தா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறது? யோசித்து பாருங்க. அதனாலதான் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு மிஷினரி ஒருத்தர் இருந்தாராம். பாருங்க, அவர் மீனவர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சாராம். அப்படி ஊழியம் செய்த போது பாருங்க அங்கே நிறைய மீனவர்கள், அவங்க தொழிலை மீன் பிடிக்கிற தொழில், மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு.
அந்த மாதிரி ஒரு நிலைமையாகவே அதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். பகலில் வந்து படுத்து தூங்க வேண்டியது, சமைச்சு சாப்பிட வேண்டியது, அப்புறம் ராத்திரி ஆகும்போது சாயங்காலம் ஆகும்போது படகு எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட வேண்டியது. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, விடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. பாருங்க, ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்கிற வேலை. ஆகவே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய கவனம் முழுவதும் பாருங்க அந்த மீன் பிடிக்கிற தொழில் மேலே தான் இருக்குமா பாருங்க. ஆனால் இவர் போய் ஒரு ஃபாரின் மிஷினரி, இவர் போய் அந்த மீனவர்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லி, இயேசுவை பற்றி சொல்லி, சுவிசேஷத்தை பற்றி சொல்லி அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். ஒரு சிலர் பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்களாம். இதில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருந்தாங்களாம் பாருங்க. அவங்க 2 பேரும் வருவாங்களாம் கூட்டத்துக்கு. ஆனால் ஒரு அசைவும் இருக்காதான் பாருங்க அவங்க கிட்ட. கர்த்தர் மேலே எந்த ஒரு விசுவாசமும், ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு ஈர்ப்பும் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சான். இப்படியே ஒளிஞ்சிட்டே இருந்தானா பல 1, 2, 3 ஆண்டுகள் அவர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சாராம். அப்பாவும் மகனும் வருவாங்களாம், ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவு இல்லை என்பதை நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த மிஷினரி எழுதுகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவங்க தேசத்துக்கு ஃபர்லோன்னு சொல்கிறாங்க, ஒரு ஒரு கால இடைவெளி, ஒரு ரெஸ்ட்டு அவங்களுக்கு பாருங்க. ஆகவே அவர் திரும்ப அவங்க நாட்டுக்கு போயிட்டாராம். போயிட்டு பல மாதங்கள் கழித்து பாருங்க திரும்பவும் வந்தாராம் மிஷன் ஃபீல்டுக்கு, ஊழியம் செய்கிற அந்த ஸ்தலத்துக்கு மறுபடியும் வந்தாராம். வந்தப்போ அதில் இந்த அப்பா மட்டும்தான் இருந்தாராம் பாருங்க, மகனை காணோம். ஆகவே இந்த அப்பா இவரை பார்த்த உடனே பாருங்க வேகமாக ஓடி வந்தாராம். ஓடி வந்து ஐயா அப்படின்னு சொல்லி பாருங்க இவரை பார்த்து வணக்கம் போட்டு இவர் கையில் ஒரு முத்தை கொடுத்தானாம் பாருங்க. அவர் அதை திறந்து பார்த்தாராம். ரொம்ப அன்யூஷுவல் பேர்ல், ஒரு சைஸே ரொம்ப பெரிய சைஸு, விலையேறப்பட்டது. இவர் கேட்டாராம், எதுக்கு இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட முத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, ஐயா நானும் என் மகனும் நடுக்கடலில் முத்து குளிப்போம். நான் மேலே கயிறை பிடிச்சிக்குவேன், என் மகன் கயிறை பிடிச்சிக்கிட்டே கீழே போவான். கீழே போய் இந்த சிப்பிகள் அதை அள்ளிட்டு கயிறை ஒரு ஆட்டுவான். நான் அவரை தூக்குவேன், சர்ன்னு மேலே வந்துடுவான். இப்படி தான் நாங்கள் முத்து குளிப்போம். நிறைய சிப்பிக்குள்ளே முத்து இருக்காது, ஒரு சில சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும். இப்படி தான் நாங்கள் முத்துவை கண்டுபிடிப்போம். நீங்கள் போன பிறகு ஒரு நாள் என் மகனும் நானும் அப்படி போயிருக்கும்போது அவன் கடல் கொஞ்சம் ஆழமாக இருந்ததுனால கயிறை விட்டுட்டு கீழே போயிட்டான். கயிறை விட்டுட்டு கீழே போய் என்னாச்சுன்னே தெரியல, கயிறை ஆட்டாமலே இருந்தான். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், கயிறை ஆடவே இல்லை. கடைசியில் கயிறை மேலே தூக்குனா ஆள் இல்லை. என்னடா இப்படி விட்டுட்டுமே பையனை அப்படின்னு சொல்லி யோசித்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே டெட் பாடி தான் மேலே வந்துச்சு. ஆனால் அவன் கையில் ஒரு சிப்பி இருந்துச்சு. அந்த சிப்பியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய முத்து இருந்துச்சு. இந்த முத்து என் மகனுடைய உயிருக்கு சமானம் ஐயா, இதை நான் விற்க விரும்பலை, உங்களுக்கே இதை கிஃப்டாக கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த மீனவன், அந்த அப்பா இவருக்கு அந்த கிஃப்டாக கொடுத்தானா பாருங்க. அப்போ தான் இவர் சொன்னாரா, இதைத்தான்ப்பா உனக்கு ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி அவரை சிலுவையில் மறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்த விட்டு அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்த முத்து தான் ரட்சிப்புன்னு சொன்னாராம். அல்லேலூயா. பாருங்க, அப்போதான் அந்த தகப்பனுக்கு வழங்குச்சான். நம்ம பையன் எடுத்துட்டு வந்த முத்தை காட்டிலும் இயேசு நமக்கு எடுத்து கொடுத்த முத்து விலையேறப்பட்டது என்பதை புரிஞ்சு கொண்டானா.
கவனிங்க, இன்னைக்கு நாமளும் அதை புரிஞ்சுக்கணும். தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் காலையில் விடிஞ்சா அடைஞ்சா பாருங்க, ரட்சிப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அதை தான் செய்கிறார். பவுல் சொல்றாரு, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. பிசாசுனுடைய ராஜ்யம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அங்க ஒரு நன்மை கூட கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இங்க ஒரு தீமை கூட கிடையாது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இருளின் ராஜ்யத்தினுடைய தலைவன் பிசாசு. அற்புதமான ஒரு மாற்றத்துக்குள்ளே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். இதுல சங்கீதம் 91 தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற சில நன்மைகளை நாம் பார்க்கிறோம். போவோம். சங்கீதம் 91 சங்கீதம் 91 11 12 வசனங்களை பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். என்ன அருமையான வசனங்கள் பாருங்க. பாதுகாப்பை குறித்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள். பாதுகாவல் அற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சமீபத்தில் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காவில் ஒரு ஆள், ரொம்ப பிரபலமான ஆள், 31 வயசு தான். நான் பாருங்க, அவனுக்கு அவரு பாருங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் இந்த ட்விட்டரில், இந்த ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இதில் அவருடைய ஃபாலோவர்ஸே 5 கோடி பேராம். 31 வயசு தான் ஆகுது பாருங்க. 5 கோடி பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பேச்சாற்றல் உள்ள ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவரான ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசத்துக்குள்ளே வந்த மாதிரி தெரியல. ஆனால் ரட்சிப்பை நல்லா சொல்கிறாரு. ஆனால் ஒரு அரசியல்வாதி, அரசியல் பக்கம் சாய்ஞ்ச ஒரு மனுஷன் பாருங்க. யூட்டா என்கிற ஒரு மாநிலத்தில் அங்கே ஒரு மீட்டிங் போட்டு, ஒரு பல்கலைக்கழகத்தில் மீட்டிங் போட்டு பாருங்க, அவர் இந்த அரசியல் சம்பந்தமான காரியங்களை பேசிட்டு இருக்கிறாரு. எங்கேருந்து தான் சுட்டான்னு தெரியல. ஒருத்தன் 22 வயசு பையன் பாருங்க, எங்கேயோ ஒளிஞ்சு கிடந்து கரெக்டாக கழுத்தில் சுட்டான் பாருங்க. நாள் மறிச்சு போயிட்டான். இன்னைக்கு அமெரிக்காவில் அது பெரிய ஒரு இதாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்கிறாங்க. ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்குது அந்த அவனுடைய மரணம். எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லது தான். ஆனால் ஆள் மறிச்சு போயிட்டாரே, பாவம். கவனிங்க, இளம் மனைவி, 2 கை குழந்தைகள், ஆள் மறிச்சு போயிட்டாரு. எவ்வளோ பயங்கரம் பாருங்க. பாதுகாவலற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பேன் என்று நினைச்சிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை ஸ்ட்ராங்காக விசுவாசிச்சா தான் இந்த மாதிரி ஆபத்துகளுக்கு என்ன செய்ய முடியும், தப்ப முடியும் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவான், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவான், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவான், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். பாருங்க, விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். அன்னைக்கு கூட ஒரு தம்பி சொல்லிட்டு இருந்தாரு, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு உலகம் பாருங்க.
எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸும் பாருங்க, அகால மரணங்களும் நடந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறாரு, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில். என்ன அருமையான ப்ராமிஸ் பாருங்க. கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கணும்னா நாம் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இந்த வசனங்களை பிசாசே இயேசுவினிடத்தை ஞாபகப்படுத்துறான். இயேசுவினிடத்துல இந்த 2 வசனங்களையும் பிசாசு ஞாபகப்படுத்துறான். என்ன அர்த்தம்னா, அவனுக்கே தெரியுது இது தேவனால் கொடுக்கப்பட்ட வசனம்னு. ஆனா அருமையானவர்களே, இயேசு பிசாசு சொன்னபடி செய்யல, இல்லையா? வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சில வசனங்களை பிசாசு பயன்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. அது எதுக்குன்னா, நம்மளை வீழ்த்துவதற்காக, நம்மளை தோற்கடிப்பதற்காக சில வசனங்களை என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, இயேசு அதில் ரொம்ப கருத்தாக இருந்தார். தேவன் எப்போ பேசினாலும் நம்முடைய நல்வாழ்வுக்காக தான் பேசுவார். தேவனுடைய வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய நல்வாழ்வுக்காக தான் இருக்கும். தேவ ஆவியானவர் பேசினார்னா அதில் பாருங்க ஒரு பூஸ்டப் உண்டாகும், அதில் ஒரு பாருங்க ஜீவனின் பெருக்கம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ ஆவியானவர் பேசினார்னா அது நமக்கு பாருங்க நம்ம ஊன்ற கட்டுகிறதா இருக்கும், நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கும், நம்மை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும். அப்படிதான் தேவ ஆவியானவர் வசனங்களை கொண்டு என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஆனால் பிசாசு பாருங்க பைபிளில் இருக்கிற வசனத்தையே பயன்படுத்தி இங்கே போட்டிருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க காரணம் காமிச்சு நம்முடைய விசுவாசத்தை இழுத்து போடுறதுக்காக அதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம், இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைகளை திரிக்கிறதுல பிசாசு ரொம்ப கில்லாடி பாருங்க. அதனால தான் சத்திய வசனங்களை நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் நோ த வேர்ட் ஆஃப் காட் எக்ஸாக்ட்லி. யூ ஷுட் நோ த ட்ரூத் அபவுட் த வேர்ட் எக்ஸாக்ட்லி. அதாவது தேவனுடைய வசனத்தை துல்லியமாக அறிந்து கொண்டால் பிசாசு நம்மளை ஏமாற்றவே முடியாது. பாருங்க, பிசாசு பொய்யை வச்சு தான் நம்மளை ஏமாத்துறான். ஆனால் நாம் சத்தியத்தை வச்சா பொய்யை வரட்டி அடிச்சிடலாம். பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனமே சத்தியம். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வசனமே சத்தியம். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வசனமே சத்தியம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நல்லா துல்லியமாக அறிஞ்சிருக்கணும். பாருங்க, ஏவாள்கிட்ட என்ன சொன்னான்? தேவன் சொன்னது உண்டோ அப்படிங்கிறான். வசனத்தை தான் பாருங்க ட்விஸ்ட் பண்றான். ஏன்னா வேற எதையாவது பற்றி பேசினா இவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, வசனத்தை பற்றி பேசினாதான் இவங்க கொஞ்சம் செவி கொடுப்பாங்கன்னு சொல்லி வஞ்சகனாகிய பிசாசு அறிந்து வச்சிருக்கிறான் பாருங்க. அதனால வசனத்தை வச்சே பாருங்க தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்கு பிசாசு ட்ரை பண்ணுகிறான். நான் ஒரு உதாரணம் காமிக்கிறேன். போவோம், மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 3:17 வசனம் பாருங்க. 16 வாசிக்கலாம். இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது என்ன நடந்தது என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டு வரும்போது பாருங்க வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். திறக்கப்பட்ட வானத்திலிருந்து தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் வந்தார் என்று பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம், இல்லையா? இப்ப 17 வசனம் பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, அந்த காட்சி தெரிஞ்சது மட்டும் இல்ல, ஆவியானவர் இறங்கி புறாவை போல இறங்கி அவர் மேல வந்து அமர்ந்தது மட்டுமல்ல, ஒரு சத்தமும் கேட்குது. பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சத்தம் கொடுக்கிறாரு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
பாருங்க, இப்போ 3ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அதெல்லாம் கொஞ்சம் ஆழமா கவனிங்க. பாருங்க, தேவன் என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னாரு இல்லையா? இஸ் த சன் whom I love. நான் நேசிக்கிற குமாரன் அப்படிங்கிறாரு. ஆனா பிசாசு இயேசுகிட்ட பேசும்போது, நீர் தேவனால் நேசிக்கப்படுகிற குமாரனையானால் அப்படி சொல்லலை. என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனையானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, தேவன் உன்னை நேசிக்கிறார்ன்றதை எடுத்துட்டான் பாருங்க. அந்த அன்பை எடுத்துட்டான். நீர் தேவனுடைய குமாரனையானால் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா சொல்லணும்னா எப்படி சொல்லியிருக்கணும்? அவர் அப்படிதானே சொன்னாரு. பிதாவாகி தேவன் என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் நேசிக்கிற குமாரன் அப்படின்னு சொன்னாரு. இவன் அவர்கிட்ட வந்து உண்மையா சொல்றதா இருந்தா எப்படி சொல்லியிருக்கணும்? தேவனுடைய நேசகுமாரனா இருப்பீரானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லணும்னு தான் சொல்லணும். ஆனா இவன் எப்படி சொல்றான் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த அன்பை எடுத்துட்டான் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும், தேவ அன்பை எடுத்துட்டா விசுவாசிகள் ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை விசுவாசிகள் அறியவில்லை என்றால் விசுவாசிகளை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். வசனத்தை எப்படி திருக்கிறான் பாருங்க பிசாசு. ஆகவே நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆளும்படி சொல்லும்ன்றான். இப்ப 6ஆம் வசனம் பாருங்க, அங்கேயும் அப்படிதான் சொல்றான். நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும். கவனிங்க, சொல்றான் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில்லாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறதே. வசனத்தை காமிச்சு மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணும் அப்படின்றான். நான் சொன்னேன் இல்லையா, வசனத்தை பிசாசு எடுத்தானாலே மக்களை அழிக்கிறதுக்காக தான் என்ன செய்வான்? எடுப்பான். ஆனா தேவன் வசனத்தை பேசினார்னா மக்களை வாழ வைப்பதற்காக பேசுவார். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க, பிரசங்கம் நம்மளை வீழ்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரசங்கம் கிடையாது. நம்மளை வாழ வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பிரசங்கம். இருக்கிறீங்களா? அந்த மாதிரி பிரசங்கத்தை தேடி தேடி வந்து கேட்கணும். நல்ல நல்ல பிரசங்கியார்கள்லாம் இருக்கிறாங்க. சாம் பாஸ்டர்லாம் நல்ல பிரசங்கம் பண்றாங்க. ஜீவன் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்றாரு இல்லையா? ஹாரிஸ் பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, சாலமன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ற எல்லாம் பாருங்க, நம்மை கட்டி எழுப்புகிறதா இருக்குமானால் அதுதான் நல்ல பிரசங்கம். பாருங்க, தேவ ஆவியானவர் எப்போதும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தான் செய்வாரு, சொல்லி கொடுப்பாரு. இப்ப பாருங்க, வசனத்தை பிசாசு என்ன செய்யறான்? திரிகிறான். இயேசு என்ன முடிவு பண்ணிட்டாரு? இவன் சொல்றதுனால செய்யக்கூடாது இல்லையா? இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது, கவனிங்க. இவன் சொல்றபடி செய்யல இயேசு அப்படின்னா தேவதூதருடைய ஊழியத்தை இயேசு விசுவாசிக்கலையா? யோசித்து பாருங்க. விசுவாசிக்கிறாரு, இந்த வசனங்களை விசுவாசிக்கிறாரு. ஆனா இவன் சொல்றதுனால செய்யக்கூடாது. இவன் சோதிக்கிறதுனால இவனுடைய அட்வைஸ் படி செய்யவே கூடாது. ஆனா இயேசு தேவதூதருடைய ஊழியத்தை அவர் விசுவாசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? இயேசுவை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது யூதாஸ் காரியத்தை பாருங்க, 500க்கும் மேற்பட்ட ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டான் இயேசுவை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முறை அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்னா பிடிக்க முடியல. இந்த வாட்டி வேற எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி 500க்கும் மேற்பட்ட ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டான். எல்லாரும் பாருங்க, கத்திகளையும் கடாரிகளையும் ஈட்டியையும் எடுத்துட்டு தீப்பந்தங்களுக்கு பாருங்க கொளுத்திக்கிட்டு ராத்திரியில வர்றாங்க இயேசு அரெஸ்ட் பண்றதுக்கு. இயேசு கேட்டாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, இயேசுவை தேடுகிறோம் சொன்னாங்க. சொன்னார், நான் தான் சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பேரும் 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் மல்லாக விழுந்துட்டானுங்களாம். ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு, நான் தான் சொன்னாரு. இந்த நான் தான்றது ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை. ஐ ஆம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வருது. இந்த ஐ ஆம், நான் தான் அப்படிங்கிற வார்த்தை, அதை தான் மோசேட்ட சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதே வார்த்தை தான், ஐ ஆம் தட் ஐ ஆம். பாருங்க,
அதுதான் இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பின்னால் விழுந்துட்டானுங்க. அப்புறம் எழும்பி வரானுங்க. சரி, என்னை பிடிக்க வர்றதா இருந்தால் இவங்களெல்லாம் போக விடுங்கன்னு சொல்லி பாருங்க, இயேசு அவரிடத்துல தன்னை என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? இவர் அரெஸ்ட் பண்ண வந்துட்டான்னு உடனே பேதுரு பட்டயத்தை உருவிட்டான். செம்படவன் எப்படி பட்டயத்தை வச்சிருந்தான்னு தெரியல. ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்திருக்கிறான் அவன். நம்ம ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணா வருவான், வெட்டி வீழ்த்திடணும்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் இருந்திருக்கிறான் பேதுரு. பாருங்க, பட்டயத்தை எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ண வந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதோட வெட்டிவிட்டான். காது தனியாக போய் விழுந்துருச்சு. இயேசு பாருங்க அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு சோகமாக்கி விட்டாராம். அவருடைய கடைசி ஹீலிங் அதான். பூலோகத்தில் இருந்தபோது கடைசி ஹீலிங். அவன் காதை ஒட்ட வச்சு அப்படியே பாருங்க அந்த வெட்டுப்படாத காது மாதிரி ஆக்கிட்டாரான், சோகமாக்கி விட்டாரான். என்ன அற்புதமான இயேசு பாருங்க. அப்படி செஞ்சுட்டு பேதுரு பார்த்து சொல்றாரு, அப்பா உன் பட்டயத்தை உரையில போடு. நீ என்னமோ என்னையை ரட்சிக்கிறதுக்கு கத்தி எடுத்து வீசின உடனே எல்லாம் ஆயிப்போச்சுன்னு நினைக்கிற. இது இப்படி நடக்கணும்னு என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இது நடக்கலைன்னா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எதிர்காலத்தில் ஒரு பெரிய தேவனுடைய திட்டமே இதில் இருக்குது. ரட்சிப்பின் திட்டம், மகா பெரிய திட்டம், தேவனுடைய திட்டம். அது நிறைவேறும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆனால் உனக்கு தெரியுமா, நான் இப்போ ஜெபம் பண்ணேன்னா 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை தேவன் அனுப்புவார், உனக்கு தெரியுமான்னு சொல்லி பேதுருட்ட கர்த்தர் கேட்கிறார். வாசிங்க மத்தேயு 26, மத்தேயு 26 54 பாருங்க. மத்தேயு 26 53. நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? யோசித்து பாருங்க. ஒரு லேகியோன் என்பது 6000, 12 லேகியோன்னா 72,000 தூதர்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன்னா தேவன் எனக்காக 72,000 தூதர்கள் அனுப்புவார்னு இயேசு சொல்றாரு. இயேசு போய் சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. சத்தியத்தை தான் சொல்றாரு. சின்ன ஜெபம் பண்ணா 72,000 தூதர்கள் இறங்கிடுவாங்க. 72,000 தூதர்கள் இறங்கினாங்கன்னா ரோம சாம்ராஜ்யமே இருக்காது. ரோம சாம்ராஜ்யமே எவனும் அரெஸ்ட் பண்ண முடியாது என்னைய. ஆனா பாருங்க 54ஆம் வசனம் பாருங்க. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இது இப்படியெல்லாம் சம்பவிச்சு இதன் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போகுது. அது என்பது தேவனுடைய திட்டம். அது எப்படி நிறைவேறாம இருக்கணும்? அது நிறைவேறாம எப்படி போக முடியும்? அது நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு தான் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்ப இயேசு தேவதூதருடைய ஊழியத்தை விசுவாசித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தேவதூதர்கள் இயேசுவை காப்பாற்றினார்கள். ஒரு முறை பாருங்க, லூக்காவுக்கு போவோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 28 பாருங்க. ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகளாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். எப்படி போனார்னு தெரியல. நான் நினைக்கிறேன் தேவதூதர் தான் அவரை வேற இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? ஒரு பெருங்கூட்டம் உயர்ந்த மலையிலிருந்து இயேசுவை கீழே தலையில தள்ளி விட்டு அவரை சாகடிக்கிறதுக்காக கொண்டு போனாங்க. ஆனா போற வழியிலேயே ஆளை காணோம். தேவதூதருடைய உதவியினாலே இயேசு என்ன செஞ்சிருப்பாரு? வேற இடத்துக்கு போயிருப்பாரு இல்லையா? இன்னொரு சம்பவத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் 8:57 பார்ப்போம்.
யோவான் 8:57 இருந்து. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, இந்த யூதர்கள்லாம் ஆபிரகாம் எங்களுடைய ஆதி தகப்பன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டினாங்க. பாருங்க, இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன மாத்திரத்தில், உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படிங்கிறாங்க. இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஆபிரகாமை படைச்சவரே நான் தான்ப்பா. பாருங்க, கண்ணு திறக்கப்படல பாருங்க இவங்களுக்கு. இயேசு இன்னாருங்கிற ஒரு வெளிச்சம் வரல. இன்னைக்கும் பாருங்க, மக்களுக்கு இயேசு இன்னாருங்கிற வெளிச்சம் வந்துட்டா ஆட்கள் மாறிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல விதத்தில் மாறிடுவாங்க, நல்ல ஆட்களா மாறிடுவாங்க. ஏன்னா இயேசு அற்புதமான மாற்றத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த இயேசு இன்னார் என்பது நிறைய பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் இயேசு இன்னார்ன்றது தெரியல. இயேசு தேவகுமாரன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், நல்லவர், மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கிறவர், இம்மையிலும் மறுமையிலும் மனுஷரை வாழ வைக்கிறவர் என்பது மனுஷர்களுக்கு விளங்குச்சுன்னா, இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, ஆட்கள் மாறிடுவாங்க. கவனிங்க, கண்ணு திறக்காததான் பிரச்சனை. இவனுங்க சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். இதுவும் அந்த ஐஎம் தான் பாருங்க. பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம் அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்ப்பா. ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேட்ட சொன்ன முட்செடியில பாருங்க, தேவன் தோன்றி மோசேக்கு சொன்னாரு, அதே வார்த்தையை தான் மறுபடியும் இயேசுங்க பிரயோகப்படுத்துகிறாரு. ஏன்னா இயேசு அவர் தான் தேவாதி தேவன் மனுஷனா நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. இப்ப 59 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கல்லை எடுத்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். கல்லை எடுத்துட்டு எரியலான்னு பார்த்தா ஆளை காணோம். பாருங்க, மறைஞ்சிட்டாரு. நான் நினைக்கிறேன் தேவதூதர்கள் நினைச்சிருப்பாங்க, கொண்டு போயிருப்பாங்க. அப்ப இயேசு தேவதூதருடைய ஊழியத்தை விசுவாசித்தார். ஆனா பிசாசு சொன்னபடி அவர் செய்யல. ஏன்னா பிசாசு சொல்றான்னாலே செய்யக்கூடாது. பிசாசு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்தான்னா அதன்படி செய்யவே கூடாது. மனிதர்கள் மூலமா கூட சில ஆலோசனைகளை கொடுப்பான், செய்யவே கூடாது. தேவ ஆவியானவர் உள்ளத்திலிருந்து நம்ம கூட பேசுவாரானால், அருமையான தேவ ஆவியானவர் பிரசங்கியார் மூலமாக நம்ம கூட பேசுவாரானால், வேதம் வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்ம கூட பேசுவாரானால், அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். அப்பொழுது பாருங்க, நல்வாழ்வு உண்டாகும். அப்பொழுது வெற்றி உண்டாகும். அப்பொழுது விடுதலை உண்டாகும். அப்பொழுது உயர்வு உண்டாகும். இருக்கிறீங்களா? இறந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசு தேவதூதருடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இப்போ போவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எலிசா இங்கே பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்னா, எலிசா தன்னுடைய வேலைக்காரன்ட்ட பேசுகிறான். பாருங்க என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக, இஸ்ரேலுடைய ராஜாவுக்கு விரோதமாக இந்த சீரியா ராஜா என்ன பண்ணுறான், பிளான் பண்ணுறான். எப்படி போனால் இந்த இஸ்ரேல் ராஜாவை மேற்கொள்ளலாம், இந்த இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கலாம், இந்த இஸ்ரேல் நாட்டை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீரியா ராஜா திட்டம் போடுறான். எப்படி இவனை அட்டாக் பண்ணலாம், எப்படி இவனை சீஸ் பண்ணலாம், எப்படி இவனை முற்றுகை போடலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி இவனை நம்முடைய கிரிப்புக்கு கீழே, நம்முடைய பிடிக்கு கீழே கொண்டு வரலாம், எப்படி இவனை தோற்கடிக்கலாம், எப்படி இவனை கீழ்ப்படுத்தலாம், எப்படி இவங்க ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளெல்லாம் நம்முடைய ராஜ்யத்தினுடையதாய் மாற்றலான்னு சொல்லி பாருங்க இந்த சீரியா ராஜா பிளான் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க.
அப்படி பிளான் பண்ணும்போது எலிசா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் இவன் இவன் என்ன பிளான் பண்ணுறாருன்றது அவருக்கு தெரியுது. தேவ ஆவியானவர் எலிசாவுக்கு என்ன செஞ்சுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின மாத்திரத்தில் எலிசா என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ராஜாட்ட போய் சொல்லிடுறான், இங்கே மாதிரி இந்த மாதிரி திட்டம் போடுறான் அவன், சீரியா ராஜா உன்னை பிடிக்கிறதுக்காக, நீ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டோடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க நடந்து கொண்டு அவன் எங்கே பிளான் பண்ணி இறங்குறானோ அங்கே போகாம பாருங்க எங்க வழியை மாற்றி இவ்விதமாக பல முறை இந்த சீரியா ராஜாவினுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டார்கள். கவனிங்க, இப்போ சீரியா ராஜாவுக்கே சந்தேகம் ஆயிப்போச்சு. என்னடா இது இவ்வளவு பிளான் பண்ணுறோம், ஆனால் இந்த இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கவே முடியலையே, இஸ்ரவேல் மக்களை பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த சீரியா ராஜா என்ன சொல்கிறான், நம்மக்கிட்ட எவனோ ஒரு உளவாளி இருக்கிறான், எந்த பயலோ இங்கே நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் அங்கே நினச்சிடறான் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த உளவாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பேசுகிறான். அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், இல்லைங்க நம்மக்கிட்ட உளவாளியெல்லாம் எவனும் கிடையாது, அங்கே ஒருத்தன் இருக்கிறான், எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அவங்க நாட்டில், நீர் வீட்டுக்குள்ள படுக்கை அறையில் பேசுகிறத அவனுக்கு அவங்க தேவன் நினைச்சாரு வெளிப்படுத்திடுறாரு, அவன் கொண்டு போய் ராஜாவுக்கு சொல்லிடுறான், இவ்விதமாக அவங்க உம்முடைய கைக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள், இதுதான் உண்மையா நடக்கிற விஷயம் சொல்லி ஒருத்தன் சொல்றான். உடனே சீரியா ராஜா என்ன சொல்றான், அப்ப நான் அவனை பிடிங்கன்றான், அந்த எலிசாவை பிடிங்கன்றான். கவனிங்க, எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்புறான். தோத்தான் என்கிற பட்டணத்தில் எலிசா இருக்கிறான், அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்காக ஒரு பெரிய இராணுவத்தையே அனுப்புறான். எலிசாவும் வேலைக்காரனும் வீட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் வேலைக்காரன் கதவை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா இவங்க இருக்கிற இடத்த சுற்றிலும் போர் வீரர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தானோ இல்லையோ வேலைக்காரன் அலறிட்டான். பாருங்க 15வது வசனம் பாருங்க, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், வந்துட்டானுங்களே நம்மளை பிடிக்கிறதுக்கு, தொலைஞ்சோன்னைக்கு நாம சட்னி ஆக்கிடுவானுங்க நம்மளை அப்படின்ற மாதிரி பயப்படுறான். ஆனால் எலிசா கொஞ்சம் கூட பயப்படல. கவனிங்க, ஏன்னா வேலைக்காரனுக்கு கண்ணு திறக்கப்படலை, எலிசாவுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எலிசா ஏற்கனவே எலியா வானத்துக்கு ஏறி போகும்போது பார்த்துருக்கிறார் இல்லையா, பைபிளை வாசிக்கிறோம். வானத்துக்கு ஏறி போகும்போது பைபிளில் போட்டிருக்கு, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்கள் மூலமாகவும் எலிசா ஏறி போனார்னு சொல்லி அந்த காட்சியை பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்தப்ப இருந்து எலிசாவுக்குள்ள ஒரு விசுவாசம், அப்போ நம்மை பாதுகாக்கும்படி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நம்மை சுற்றி இருக்கிறது, தேவன் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எலிசாவுக்கு தெரியும் பாருங்க. ஆகவே அத்தனை போர் வீரர்கள் தங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. எலிசா கொஞ்சம் கூட பயப்படல. பயந்து கிடக்கிற வேலைக்காரன்ட்ட எலிசா சொல்லும்போது சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யோசித்து பாருங்க, விசுவாசம் எப்படி பேசுது பாருங்க. இன்னைக்கும் உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. இந்த தீமைகளுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாக்கிற தேவனுடைய சேனை நம்ம கூட இருக்கிறது. வெளியே இருக்கிற அழிவின் சக்திகளை பார்க்கலாம், நம்மை பாதுகாக்கிற சக்தி பெரியதா இருக்கிறது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னொரு முறை சொல்லுவோம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். தேவ தூதர்கள் அதிகம். பாருங்க, அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க. விசுவாசிக்கணும். பாருங்க, அதிகப்படியான தேவ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க 17வது வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஒரு ஜெபம் பண்றாரு. விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை
திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி பாருங்க, நம்முடைய கண்களும் நல்ல பிரகாசமா பார்க்கிற கண்களா இருக்கணும். நாம் அருமையானவர்களே ஆவி உலகத்துல இருக்கிறோம். நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவதூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். எப்போதும் தேவனை குறித்தும் தேவதூதர்களை குறித்தும் பாருங்க ஒரு ஆவிக்குரிய உணர்வை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அருமையான அந்த விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கும் அழிவுகளுக்கும் பாருங்க ஆக்சிடென்ட்ஸுக்கும் விபத்துகளுக்கும் நம்மை தப்புவிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் சொல்லணும், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அடிக்கடி சொல்லணும். எலிசா மாதிரி பாருங்க, இந்த போர் வீரர்களை பார்த்த உடனே பயப்படாமல் இருக்க, தைரியமா இருக்க தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவங்க என்னை அழிக்க முடியாது, கர்த்தர் அவங்கள நிர்மூலமாக்குவாரு. அந்த எதிர்ப்புகள் மறைஞ்சு போயிடும், எதிரிகள் ஓடி போயிடுவாங்க, வியாதி குணமாயிரும், தரித்திரம் ஒழிஞ்சிரும், தேவைகள் சந்திக்கப்படும், குறைவுகள் மாறும், அற்புதம் நடக்கும். பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். வேலை கிடைக்கும், கிடைக்காத வேலை கிடைக்கும். ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொன்னாராம், பாஸ்டர் வேலையை விட்டு தள்ளிட்டாங்க பாஸ்டர்னாராம். அதனால ஏன் பயப்படுறீங்க? நீங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கர்த்தர் உங்களைய ஆசீர்வதிப்பாரு. நீங்களே ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென்னு சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. முன்னால வந்துடலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு இல்லையா? அப்ப சவால்களை பார்த்து நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. பிசாசின் ஆவிகளை பாருங்க, போர் வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. போர் வீரர்கள் வந்தது மட்டும் இல்லை, பிசாசுகளும் வந்திருக்குது. எல்லா தீமைகளுக்கு பின்னால பிசாசு இருக்குது பாருங்க. பிசாசுகளும் வந்திருக்குது. அதனாலதான் அவர்களை பார்க்கலும் சொல்லாம அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும்ன்றாரு எலிசா இல்லையா? அந்த போர் வீரர்களோடு பிசாசின் ஆவிகள் இருக்குது. அந்த பிசாசின் ஆவிகளை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கிற தேவதூதர்கள் அதிகம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாவே அதிகமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12 3, 4, 5 வசனங்களை பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் கைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. 4வது வசனம் பாருங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. வானத்தின் நட்சத்திரங்கள் என்பது தேவதூதருடைய குரூப். அந்த தேவதூதருடைய குரூப்ல 1/3 பங்கு, எல்லாரும் சொல்லுவோம் 1/3 பங்கு. 1/3 பங்க பாருங்க, பிசாசு எப்படியே ஏமாத்தி வால்னா பாருங்க, அது ஒரு ஏமாத்துற வேலை செய்கிற ஒரு அவயவம்னு சொல்றாங்க. இந்த மலைக்காடுகள்லாம் போனீங்கன்னா பாருங்க, குரங்கு இங்கே இலைகளுக்குள்ள உட்காந்துருக்கும். ஆனால் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஆடிட்டு கிடக்கும். தூரத்துலேருந்து பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கும். அது ஒரு ஏமாத்து வேலை பாருங்க. இந்த வாலில் ஒரு ஏமாத்து வேலை இருக்குன்றாங்க. பிசாசு வலு சர்ப்பம் மாதிரி இருந்துக்கிட்டு வாலை வச்சு தேவனை பற்றி என்ன சொன்னான்னு தெரியல, எப்படியோ ஏமாத்தி 1/3 பங்கு தேவதூதர்களை எழுத்து கீழே தள்ளிட்டான். இப்போ 9ஆம் வசனம் பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதனோடு கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். கவனிச்சிங்களா?
தேவன் வந்து தேவ தூதர்களை 3 பங்கா பிரிச்சிருந்தாராம். ஒரு பங்குனுடைய தலைவன் மிகாவேல், அடுத்த பங்குனுடைய தலைவன் கேப்ரியல், 3வது பங்குனுடைய தலைவன் லூசிஃபர். லூசிஃபர் தான் அந்த பிசாசு பாருங்க. இவனுக்கு கீழே இருந்த தேவதூதர்களை ஏமாத்தி வஞ்சித்து பாருங்க கீழே விழ தள்ளிட்டானா. கர்த்தர் இவனையும் தள்ளி விட்டாரு. இவன் விழுந்தது மாத்திரமல்ல, அவனோட சேர்ந்த தேவதூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்ப கவனிங்க, 2 பங்கு தேவதூதர்கள் விழவில்லை. நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க, இன்னைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பங்கு பிசாசின் தூதர்களுக்கு எத்தனை பங்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க? 2 பங்கு இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிசாசின் தூதனுக்கு 2 தேவதூதர் இருக்கிறான். ஏன் பயப்படணும்? அதனால தான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னொரு சத்தியத்தை கவனிங்க. சத்தியம் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொரு சத்தியம் என்னன்னா, அந்த ஒரு பங்கு தேவதூதர்கள் விழுந்தாங்களே, அந்த தேவதூதர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து வல்லமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பங்கு தேவதூதர்களிடத்துல எந்த வல்லமையும் கிடையாது. பிசாசின் தூதர்களிடத்துல எந்த வல்லமையும் கிடையாது. என்னாச்சு பாஸ்டர்? என்னாச்சுன்னா, இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு போய் பாருங்க, இந்த பிசாசின் ஆவிகள் எல்லாம் மடங்கடிச்சு மேற்கொண்டு பிசாசின் தலைவனாகிய அந்த லூசிஃபர் இருக்கிறானே, அவனுடைய தலையை நசுக்கி பைபிளில் போட்டிருக்க துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் பிசாசினிடத்திலிருந்து இயேசு பிடுங்கிட்டாருங்க, உரிந்து கொண்டார். அப்ப பிசாசினிடத்திலோ பிசாசினுடைய தூதரிடத்திலோ வல்லமையே கிடையாது. 1/3 பங்கு தேவதூதர்கள் வல்லமை இல்லாத பிசாசின் ஆவிகள். அதனாலதான் பிசாசின் பாருங்க, அவன் ஃபோர்ஸா யாரையும் மேற்கொள்ள முடியாது. விசுவாசிகளை அவன் எப்படி ஏமாத்துறான்னா, பொய்யை சொல்லி ஏமாத்துறான், வஞ்சிக்கிற ஒரு வேலையை அவன் செய்யறான். நம்ம வஞ்சனைக்கு இடம் கொடுக்கும்போது அவனுடைய கிரியைகளுக்கு பாருங்க நம்ம உட்பட வேண்டியதாயிருது. அவன் நம்மளை மேற்கொண்டு தோற்கடிச்சிடுறான். கவனிங்க, அதனாலதான் சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் ஆவியிடத்துல எந்த வல்லமையும் கிடையாது. ஆனா தேவதூதர்களிடத்துல, தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறாங்க, அவங்க முழு பலத்தோட இருக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. who excel in strength என்று இங்கிலீஷ்ல வருது. அதாவது வல்லமையினால் நிரப்பப்பட்ட தூதர்களே அப்படின்னு சொல்லி தேவதூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, ஒரு பிசாசு ஆவிக்கு 2 தூதன் இருக்கிறான், 2 தேவதூதர் இருக்கிறான். அந்த இருக்கிற ஒரு பிசாசு ஆவிக்கும் ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனா அந்த 2 தூதர்களும் ரொம்ப வல்லமை புரிந்தனவர்களாய் இருக்கிறார்கள். கவனிங்க, கென்னதேகன்ற ஒரு பிரசங்கியார் ஒரு சம்பவத்தை சொல்வாரு. ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷினரி ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாராம். ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கும்போது பாருங்க, அங்கே அந்த காட்டு ஜாதிகள் பாருங்க, அவனுக்கு ஆக்சுவலாகவே மனுஷனுக்கு கிறிஸ்துன்னா பிடிக்காது இல்லையா? என்னன்னு தெரியல, இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுனால இந்த பரிசுத்த தேவன் மேல அவ்வளவு அவர்ஷன், ஒரு வெறுப்பு மனுஷனுக்குள்ள இருக்குது. மனிதர்கள் பாருங்க தேவனுக்கு பகைஞர்களா இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துனாலே மனம் திரும்பாத மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஆனா சுவிசேஷத்தின் ஒளி போய் 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 அவன் மனசை ஆட்கொள்ளும் போது, கர்த்தருடைய அன்பு அவனுக்கு வழங்கும் போது அவன் மனம் திரும்புகிறான். அப்படிதான் நாமெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் நிறைய பேர் மனம் திரும்ப போறாங்க. கவனிங்க, இப்படி அந்த ஊழியக்காரரு அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது, இவர் என்ன இந்த மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு பெருங்கூட்டம் பாருங்க இந்த தீப்பந்தத்தை கொளுத்திக்கிட்டு அருவாளோட எல்லாரும் ஒரு ஒரு 30-40 பேர் அருவாள் எடுத்திருந்தால வெட்டிடுவோம்னு சொல்லி பாருங்க வந்தானுங்களாம். வந்த உடனே இவர்
இவனுடைய சத்தமெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் ஒரு மாதிரி ஆட்கள் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சும்மா எதேர்ச்சியா எழும்பி கதவை திறந்தாராம். கதவை திறந்த மாத்திரத்தில் இவரை பார்த்தாங்களோ இல்லையோ, அத்தனை பேரும் பாருங்க அருவாளையும் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சா, என்னடா இது, எதுக்கோ வந்திருக்கிறானுங்க, இப்ப நம்மளை பார்த்த உடனே இப்படி ஓடி போயிட்டானுங்களேன்னு சொல்லி. அன்னைக்கு சாயங்காலம் பாருங்க ஒரு 2-3 பேர் அந்த கூட்டத்தினுடைய தலைவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். ஊழியக்காரருடைய வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்து முழங்கால் போட்டு சொன்னாங்களாம், ஐயா எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சிடாதீங்க அப்படின்னாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா, சுத்தமாக புரியலையா. என்ன காலையில் இப்படி அருவாளோட வந்துட்டு நம்மளை பார்த்த உடனே எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடி போயிட்டானுங்க, இப்போ வந்து முழங்கால் போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி இப்படி கேட்குறானுங்களே, என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னானா, ஐயா நீங்கள் கதவை திறந்த போது உள்ள இருந்து 2 பலமான ஆட்கள் 2 கையிலையும் 2 அருவாளோட டக்குன்னு குதிச்சு வெளியே வந்தாங்க ஐயா. அவங்க வெளியே வந்து கை கத்திய இப்படி தூக்கி காமிச்ச மாத்திரத்தில் நாங்கள் எல்லாரும் போட்டுட்டு கீழே ஓடி போயிட்டோம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போதான் இவரு தெரிஞ்சா, ஐயோ நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. ஐயா அவங்ககிட்ட சொல்லுங்க எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்களாம். நடந்த சம்பவம் கவனிங்க. நாம சில நேரங்களில் தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்றத உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை நம்மை விட்டு விலக்குகிறதே கிடையாது. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களின் நிமித்தமாக தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். கவனிங்க, அப்போ வல்லமையான தூதர்கள் நம்முடைய சார்பில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு பாருங்க, எப்போதும் வழிகள் இல்லாமல் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், என் பாதம் கல்லறிடாதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அடுத்த வாரம் தொடருவோம். இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். மத்தேயு 18:10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள், கவனிச்சிங்களா, தேவதூதர்கள் போடல, என்ன போட்டிருக்குது, அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள், அவர்களுக்காக அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சின்ன பிள்ளைகளை அற்பமாக நினைக்காதீங்க, சின்ன பிள்ளைகளை இல் ட்ரீட் பண்ணாதீங்க. ஏசு என்ன அருமையாக டிஃபெண்ட் பண்ணுறாரு பாருங்க சில்ட்ரனை. சின்ன பிள்ளைகளை என்ன அருமையாக ஏசு டிஃபெண்ட் பண்ணுறாரு. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்த மாதிரி சீஷர்கள் பாருங்க அதட்டினார்கள்னு போட்டிருக்குது. ஏய் வராத அப்படின்னு அதட்டினாங்க. ஏசு பாருங்க அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என் இடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்னா இயேசுக்கு ரொம்ப பிரியம் பாருங்க. இப்போ இயேசு சொல்றாரு, சின்ன பிள்ளைகளுக்கு உரிய தேவதூதர்கள், சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கும்படி தேவதூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் பாருங்க விசுவாசத்தோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இருக்குதோ இல்லையோ, எங்கள் பிள்ளைக்கு பாதுகாவல் இருக்குது. எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படித்து நல்லா பத்திரமானு செய்வாங்க, திரும்பி வருவாங்க. இருக்கிறீங்களா, இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பிரசங்கர் கேட்குறாரு, இப்படி கேட்குறாரு, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அவர்களுக்குரிய தேவதூதர்களை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருப்பாரானால் அந்த பிள்ளைகள்லாம் பெரியவங்களா அனுப்பினா தேவதூதர்கள் போயிடுறாங்களா? ஹலோ, யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே தேவதூதர்கள் அனுப்பி வச்சிடறாருங்க. அந்த பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளைகளாகி திருமணமாகி பெரிய ஆட்கள் ஆன பிறகு தேவதூதர்கள் அவர்களை விட்டு போயிடுறாங்களா? அப்படி ஒன்றும் போக மாட்டாங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. லாசருன்னு ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் மரித்த போது என்ன நடந்துச்சு? தேவதூதர்கள் அவனுடைய ஆவியை ஏந்தி கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் மரிக்கும் போது, மரித்த பிறகு அவனுடைய ஆவியை கர்த்தருடைய சமூகத்தில் தூக்கிட்டு போகிற வரைக்கும் பாருங்க தேவதூதர்கள் அவங்க கூடவே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க
ஆண்டவருடைய பிள்ளைகள் மரிக்கும்போது நிறைய பேர் பாருங்க தேவதூதர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாருங்க அவங்க வந்து மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்போ தேவதூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்மை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து விசுவாசிப்போம். அவர்கள் பாருங்க பாதம் கல்லிடாதபடிக்கு, என்ன அருமையான பாதுகாவல் பாருங்க, பாதம் கல்லிடாதபடிக்கு நம்மை அவருடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தெய்வீகமான பாதுகாவலோடு இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்காக வாழ முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத. பயப்படும் போது பாருங்க பிசாசுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்குறோம். தேவதூதர்கள் இருக்கிறாங்க நம்மை பாதுகாப்பதற்காக. நம்முடைய பிரயாணங்களிலே நம்மை பாதுகாப்பதற்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. வழியெல்லாம் நம்மை காக்கும்படி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கொடரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எப்போதும் விசுவாசிக்கிறவர்களாக தேவதூதர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். பாருங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி காப்பார். கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91, 11, 12 நாங்கள் விசுவாசிக்கிறோம். வல்லமையான தேவதூதர்கள் எங்களை காக்கும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தாவே, எங்களுடைய தொழிற்சாலைக்குள்ளே கர்த்தாவே, நாங்கள் போகிற இடங்களிலே, எங்களுடைய சபையிலே தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதுகாவலை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம். அவர்கள் எங்களை பாதம் கல்லிடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போகிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தெய்வீக பாதுகாவல் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை குறித்த ஒரு உணர்வும் கர்த்தாவே, அறிவும் விசுவாசமும் இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே பெருகும்படி அனுகிரகம் செய்வீராக. இதுமாதிரி செய்கிறபடியால் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.